என் குழந்தை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறானா அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல. ஏதோ இப்போதான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ வருஷம் ஓடிருச்சா, ஸ்கூலுக்கு போகிறானா தம்பி அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல இன்னுமே. சரி, யாராக இருந்தாலும் இந்த ஸ்டேஜை தாண்டி வந்துதான் ஆகணும் அப்படின்னு மனசை தேத்திட்டு தம்பி அப்படியே ரெடி பண்ணி சாமியெல்லாம் கும்பிட வச்சுட்டு அவன் பார்த்திங்கன்னா அழகாக வண்டியில் ஏறி டாட்டா சொல்லி பிளேன் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அழகாக ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆனதுமே குழந்தைங்க கையில் வெல்கம் பண்ணுறதுக்காக ஹேண்ட் கிராஃப்ட் டாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை கையில் வச்சுட்டு ஜாலியாக குதிச்சு விளையாடிட்டே போயிட்டு இருந்தான். போகிறது என்னமோ நல்லா தான் போனான். டீச்சர்ஸ் வந்து தூக்கிட்டு போகவும் அழுக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் வரும்போது பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக எங்களை பார்த்ததுமே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். எங்களை பார்த்ததுமே கையை விட்டுட்டு அப்படி ஓடி வந்தான். எங்களுக்கு பார்க்குறக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னதான் வீட்டில் குழந்தைக்கு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் எப்படா ஸ்கூலுக்கு போவான் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், வீட்டில் யாருமே இல்லாமல் கஷ்டமாக. சரி, யாராக இருந்தாலும் இந்த ஸ்கூல் ஸ்டேஜை கடந்து தானே ஆகணும், வேறு வழி.